வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க எஸ்ஆர் ஜெயக்குமார். இந்த வீடியோல பாலாஜி கேசவன் டைரக்ஷன்ல அசோக் செல்வன் ஹீரோவா பண்ணியிருக்க எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டரா படத்தோட ஹீரோ ஒரு டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு காண்டாமிருகம்னு ஒரு படம் ஒன்று எடுக்கிறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்து ஊரே அந்த டைரக்டர் அடிக்க வருது. இவரால அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்னு வெளியே சொல்லிக்க கூட முடியல. அந்த நேரத்துல தான் நர்ஸா இருக்கிற படத்தோட ஹீரோயினான அவந்திகா மிஸ்ராவை லவ் பண்றாரு. அவரு டைரக்டர் ஆகணுங்கிற கனவு கூட பாத்தீங்கன்னா மறந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் பண்ண ஒரு சம்பவத்தினால அவரை தப்பா புரிஞ்சுக்கிற ஹீரோயின் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி சேர்றாங்கிறதா படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தா ரொம்ப பழசுதான். இந்த படத்துக்கான ஸ்கிரீன் பிளே அமைச்சது பாத்தீங்கன்னா இன்னும் பழசா பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும்ங்கிறது ப்ரெடிக்டபிலிட்டியான ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்துக்கு பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா படத்துல ஒண்ணுமே இல்ல. ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பின்னாடியே சுத்துறதே தான் படத்தோட கதையா இருந்திருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் காமெடி பாட்டுன்னு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சிகள் பாத்தீங்கன்னா ஈஸியா கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் அடுத்தடுத்த காட்சிகள் இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கு அப்புறம் 2-3 இடத்துல காமெடி நல்லா இருந்தது. ஊர்வசி தன்னோட பையன் லவ் பண்ற பொண்ணுன்னு நினைச்சிட்டு வேற பொண்ணு பார்த்துட்டு பண்ணக்கூடிய காமெடி ஆகட்டும், பகவதி பெருமாள் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய போர்ஷன்ஸ்ல வரக்கூடிய காமெடி ஆகட்டும், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா ஊர்வசியும் பகவதி பெருமாள் 2 பேரும் அவங்க வரக்கூடிய போர்ஷன்ஸ்ல ஓகேவா பண்ணியிருந்தாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. MS பாஸ்கர் படத்துல ஒரு சீனுக்கு வராரு. அவர் ஒரு சீனுக்கு மட்டும் கொண்டு வந்து அவரோட கேரக்டரை பேஸ் பண்ணிட்டாங்களோன்னு தான் எனக்கு தோணுச்சு. படத்தோட மேக்கிங் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல இம்ப்ரெஸ் பண்ணல. ஒரு சாதாரண சீரியல் அளவுக்கு தான் படத்தோட மேக்கிங் இருந்தது. நிவாஸ் கே பிரசனாவோட மியூசிக்ல பாடல்கள் எல்லாமே சுமாரா தான் இருந்தது. என்னை கேட்டா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிக்கும். செகண்ட் ஹாஃப்ல வர 2-3 காமெடி தவிர பெருசா எதுவும் இல்ல. ரொம்பவுமே பிலோ ஆவரேஜ் பேட்ச் தான் இந்த எமக்கு தொழில் ரொமான்ஸ். இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் இன்னொரு படத்தோட ரிவ்யூ நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்கள் எஸ்ஆர் ஜெயக்குமார். தேங்க்யூ.